ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கி கொண்டிருக்கின்ற ஆத்திச்சூடி மாணவர்களுடன் என்ற இலக்கிய கூடல் நிகழ்ச்சியில் 2வது மாதமாக நமக்கு இதனுடைய செயலாளர் பொருளாளர் இதை நடத்தி கொண்டிருக்கிற கோமணி அவர்களையும் மிஸ்ஸஸ் ரேகாமணி அவர்களையும் இந்த இலக்கிய கூடத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று என் விருப்பப்படியே அவர்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதமும் உங்கள் பள்ளியில் இந்த இலக்கிய கூடல் நடக்கும் என்று கூறியதற்கு மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் செல்வி ராகவி அவர்கள் நட்பை பற்றி மிக அழகாக குழந்தைகளுடன் கலந்துரையாடலுடன் அழகாக கூறினார். அதில் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கதையை மற்றும் கூறலாம் என்றிருக்கிறேன். ஒரு மரத்தில் 2 குரங்குகள் உள்ளன. ஒரு நாவல் மரத்தில் 2 குரங்குகள், அண்ணன் தங்கை 2, வளவன் வள்ளி 2 பேர் குரங்குகள் இருந்தது. நாவல் பழத்தை சாப்பிட்டு டெய்லி அதை கீழே அந்த கொட்டையை போடும், நாவல் பழத்தையும் போடும். அந்த குளத்துக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய குளம். அந்த குளத்தில் ஒரு முதல்ல டெய்லி என்ன பண்ணோம், அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கேங்கும். ஒரு நாளைக்கு அந்த முதல்ல சொல்கிறது அந்த இதுக்கிட்டக்க யாருக்கிட்டக்க அந்த குரங்குக்கிட்ட சொல்கிறது, குரங்காரே இந்த நாவல் பழம் ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்குது அப்படின்னு. அப்படியானே, நீங்கள் போடுறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அப்படியா, நீங்கள் எவ்வளோ ஒரு அன்போடு போடுறீங்க, அதுவும் அப்படியா. டெய்லி இந்த மாதிரி இந்த குரங்கை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினோடனே அதுக்கு என்னாச்சு, அதுங்களுக்கு ரொம்ப விஷயாகிடுது. உடனே ஒரு நாளைக்கு அந்த முதல்ல சொல்கிறது, குரங்காரே எங்கள் வீட்டுக்கு வருகிறீர்களா அப்படின்னா. அப்படியா, போகலாமே அப்படின்னா. எங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் வாங்க, உங்களுக்கு இந்த நாவல் பழம் மாதிரி இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறேன்னு. அப்படியா, நான் கண்டிப்பாக வரேனே நானுன்னு. அப்போ இந்த அண்ணன் சொல்கிறான், வள்ளி அவள் அந்த முதலையெல்லாம் நம்பக்கூடாது, நீ அந்த மாதிரி போகாத, அது கெட்ட பாதையில் போனாலும் போயிடும், அதனால் நீ நம்ம உயிருக்கே கூட ஆபத்து வரும், போகாதேன்னு. போங்க அண்ணா, அதெல்லாம் இல்லை, அந்த முதல்ல என்ன அழகாக கூப்பிடுறது பற்றியா, டெய்லி நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களோட நான் போகிறேன்னு. இல்லை நீ போகாதேன்னு. இல்லை நான் போகத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிட்டு, இங்கே வருகிறீர்களா அப்படின்னா, நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வள்ளி சொல்லிடுது. மறுநாளைக்கு என்னாச்சு, முதல்ல வந்தது, எப்படி போடலாம் அப்படின்னு அந்த இது குரங்கு கேட்குறது. இல்லை என் முதுகில் ஏறிக்கோ, நம்ம எங்கள் வீடு கிட்டக்க தான், இந்த ஆற்றோட கலந்து போனாக்க வந்துடும் அப்படின்னு. அப்படியா, அப்படின்னா நான் வரேன்னு சொல்லிட்டு அது ஏறி உட்காந்துது. வளவன் அப்போ சொல்லுது, அண்ணா தங்கச்சி போகாத பிரச்சனை வரும். இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு போடுது. பாதி தூரம் போன உடனே அந்த முதல்ல சொல்கிறது, ஹஹான்னு சிரிக்கிறது. என்ன முதல்ல சிரிக்கிறீங்களே, என்ன காரணம்னு. இல்லை நான் உன்னை எதுக்கு தெரியுமா அழிச்சுட்டு போகிறேன், உன்னோட ஈரலை சாப்பிட்றதுக்கு தான் அழிச்சுன்னு போகிறேன் அப்படின்ட்டு. என்னடா அது, ஐயோ என் ஈரலை சாப்பிட்றேன், என்னடா அது, இப்படி ஒரு சூழ்நிலை நான் எப்படி மாட்டின்ட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் அப்படி பார்த்தது. அதுக்கு ஒரு சமயாகித புத்தி என்னன்னாக்கா, அந்த அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கான், இதை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அண்ணா சொல்லி கொடுத்துருக்கான். இது பார்த்தது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா முதலியாரே என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என் ஈரலா அப்படின்னு. ஆமாம், டெய்லி நீ சாப்பிட்றிய எது நாவல் பழம், அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா. அப்போ நீ டெய்லி சாப்பிடக்கூடிய அந்த சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே போடி அந்த ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் உன்னை உன் ஈரலை நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது, சாப்பிட போகிறேன்னு. அப்போது ஐயோ என்ன தப்பு பண்ணிட்டேன், பாதி வழியில் இந்த மாதிரி கேட்குறிய அப்படின்னு. பின்ன என்ன, எப்போ கேட்குறது, இப்போ தான் கேட்க முடியும், இப்போ தான் ஞாபகம் வந்துருந்தேன். அடாடா என் ஈரலை அவுத்து நான் என்னுடைய மரத்தில் தொங்க விட்டுருக்கேன். என்னது, உன் ஈரல் மரத்தில் இருக்கா, அப்போ நான் எப்படி நான் கொடுப்பேன் உனக்கு, நீ வந்தானா உனக்கு ஒன்றும் இல்லை 2 ஈரல் கொடுப்பேன், என்னோடதும் கொடுப்பேன் எங்கள் அண்ணன்தும் கொடுப்பேன். அப்படியா, நானும் வரேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணித்தான், கிடுன்னு சீக்கிரம் வா, ஈரல் எடுக்கணும் வா, நேராக வந்த உடனே மாடிக்கு மேலே போடுத்து, அண்ணன் என் ஈரலை கேட்குறாங்க, நான் தப்புச்சுன்னு வந்துட்டேன்னு, நான் தான் சொன்னேன்ல அங்கே போகாதேன்னு சொன்னேன்ல அப்படின்னு. உடனே முதலியாரே என்ன ஈரல் என்னாச்சு, வா எடுத்துன்னு வான்னு. எங்கேயாவது ஈரல் எடுக்க முடியுமா, ஈரல் எடுத்தால் மக்களே செத்து போயிடுவாங்கல்ல அப்படின்னு. அடாடா இது என்னாச்சு, ஈரல் போயிடுத்தே அப்படின்னு. இதுக்கு தான் சொல்கிறேன், கண்டவங்களோட நட்பு பெய்யக்கூடாது. அதாவது நல்ல புத்தி வேணும். ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதா கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானா, இவன் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவன் நல்லா பேசுவாளா, நல்லா இது பண்ணுவாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியணும். யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப், ஹாய் 2 நாளைக்கு பேனா கொடுத்தாக்க டே வாடா ஹாய் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி நட்பு இல்லாமல்
கொஞ்சம் யோஜனை பண்ணி நல்லா வந்து தீர்க்க யோஜனை இது பண்ண கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்குங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்றைய இந்த நட்பு பற்றி ரொம்ப நல்லா இருந்தது. அதை மகாபாரத்லேருந்து இது சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எடுக்கவோ கோக்கவோ சேன் கூட இன்னும் கூட நல்லா இருக்கும். அது வந்து உங்கள் லெவலுக்கு அது நல்லா இருக்குமாங்கிறது தெரியல. அதனால் சூப்பராக இருந்தது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சார்.